விட்டே உயிருள்ள திருப்பலியா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நம் ஆண்டவருக்கு ஆச்சரியமான ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை குறித்து, உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து, உங்களுடையதை குறித்து கர்த்தருக்கு மிக ஆச்சரியமான மகிமையான திட்டம் இருக்கிறது. ஆனால் உங்களை கரைப்படுத்தும்படிக்கு மிக முக்கியமாய் உங்கள் சரீரங்களை தீட்டுப்படுத்தும்படிக்கான தருணத்தை சத்துருவானவன் தேடிக்கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு மிக நன்றாய் தெரியும், உங்கள் சரீரங்கள் தீட்டுப்பட்டு போகும் என்று சொன்னால் தானாகவே உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் தீட்டுப்பட்டு போய்விடும் என்ற இரகசியம் எதிரிக்கு நன்றாய் தெரியும். பாருங்கள், தேவ ஜனங்கள் மிக நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய இரகசியத்தை எதிரியானவன் அறிந்து வைத்திருக்கிறான். உங்கள் சரீரங்கள் தீட்டுப்படும் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்களும் ஒரு தீட்டை நோக்கித்தான் போகும் என்பது எதிரிக்கு மிக நன்றாய் தெரியும். உலகமானது உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்துவதற்கான தருணத்திற்காக காத்து நின்று கொண்டிருக்கும், பதிவிரித்து கொண்டிருக்கும். ஆனால் பாருங்கள், உலகமானது உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்தும் காரியத்தை நேரடியாய் செயல்படுத்தாமல் மறைமுகமாய் செயல்படுத்தும். முதலில் உங்களுடையதை தன்வசப்படுத்த ஆரம்பிக்கும். உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தருக்கு மேலான மகிமையான ஒரு திட்டம் இருக்கிறது, ஆச்சரியமான திட்டம் இருக்கிறது. நம்முடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய நேரங்கள், உழைப்பு, பொன் பொருள் ஒவ்வொன்றை குறித்தும் கர்த்தருக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நாம் கர்த்தருக்கென்று பத்திரப்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். கர்த்தருக்கென்று அவைகளை பெருகச் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை பல வகையில் பிரிக்க முடியும். சில காரியங்களை நாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும், சில காரியங்களை கர்த்தருக்கென்று மாத்திரமே பயன்படுத்த வேண்டும், இன்னும் சில காரியங்களை கர்த்தருக்கென்று நாம் பயன்படுத்துவது மாத்திரமல்ல, அவைகளை பெருகச் செய்ய வேண்டியதும் அவசியம். ஆனால் உங்களுடையதை முதலில் திசை திருப்பி அதன் பின்பாய் உங்களை தீட்டுப்படுத்தும்படிக்குத்தான் உலகமானது தீவிரமாய் போராடி கொண்டிருக்கும். நம்முடையதை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா? நம்மை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை பல பேர் ஒருவாறு உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் என்னுடையதை கொண்டு, எனக்குள் இருக்கிற காரியங்களை கொண்டு, என் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களை கொண்டு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா? ஆம். உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தருக்கு ஆச்சரியமான திட்டம் இருக்கிறது. ஆனால் அவைகளை சீர்குலைத்து போடும்படிக்கு, திசை திருப்பும்படிக்கு, தவறாய் பயன்படுத்தும்படிக்குத்தான் உலகமானது தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்துத்தான் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள், மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வெளிப்பாட்டை தருகிறார். உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே மிகுந்த உபத்திரவத்தில் வாழ்க்கை நடத்துவார்கள், ஆனால் முடிவில் அவர்கள் மிகுந்த பொருட்களோடு கூட புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி பெரிய வெளிப்பாட்டை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இதே காரியத்தை கர்த்தர் மீண்டும் தன் தாசனாகிய மோசேக்கு உணர்த்தி காட்டினார். பாருங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில்
21வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். கொள்ளையிடுவீர்கள். மீண்டும் அதே காரியத்தை கர்த்தர் தன் தாசனாகிய மோசேக்கும் வெளிப்படுத்துகிறார். உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் அந்த பொன் உடைமைகளை வெள்ளி உடைமைகளை தரிப்பித்து இப்படியா எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். அந்த பொருட்களை குறித்து கர்த்தர் மீண்டும் உணர்த்தி காட்டுவதை பாருங்கள். வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்திலும் கர்த்தர் மீண்டும் இதே காரியத்தை குறித்து பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 36வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மீண்டுமாய் கர்த்தர் அந்த பொன் உடைமைகளை குறித்தும் வெள்ளியை குறித்தும் மீண்டும் வெளிப்படுத்தி காட்டுவதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வரும் பொழுது வெறும் கையாய் வருவது இல்லை. பொன்னையும் வெள்ளியையும், எகிப்தியரின் பொன்னையும் வெள்ளியையும் நீங்கள் கொண்டு வரத்தக்கதான காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் மீண்டும் மீண்டும் இந்த காரியத்தை குறித்து தன் தாசர்கள் வழியாய் தன் ஜனங்களோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஏன் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும்? ஏனென்றால் உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொன்னாயிருக்கட்டும், வெள்ளியாயிருக்கட்டும், அல்லது எப்படிப்பட்ட ஒரு காரியமாயிருக்கட்டும், அந்த எல்லா காரியத்தை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இதை தேவ ஜனங்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை கொடுக்கவில்லை. கானான் தேசத்திற்குள் நீங்கள் போனவுடன் அந்த இடத்தில் நீங்கள் கையகப்படுத்த இருக்கிற இடத்தில் இந்த பொன்னையும் வெள்ளியும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது உங்கள் வாழ்க்கைக்காக நான் கொடுக்கிற காரியம் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஏனென்றால் கானான் தேசத்தை குறித்த ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் தன் தாசன் மூலமாய் வெளிப்படுத்தினார். பாருங்கள், உபாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 10 மற்றும் 11வது வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் பாருங்கள், எகிப்தியரின் பொன்னையும் வெள்ளியையும் தன் ஜனங்களின் கரங்களில் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்ததின் காரியம் எதற்காக? கானான் தேசத்தில் போய் நீங்கள் செல்வ செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. மாறாக கானான் தேசத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு ஆகிவிட்டது. நீ கட்டாத பெரிய பட்டணங்கள், சகல விதமான வஸ்துக்களினாலும் நிறைந்த வீடுகளை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ அங்கு போய்தான் பொன்னையும் வெள்ளியும் சேர்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே உனக்காக நான் சேர்த்து வைக்கத்தக்கதான காரியத்தை உண்டாக்கிவிட்டேன். அப்படி இருந்தும் எகிப்து தேசத்தை விட்டு தன் ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது அவர்களை அலங்கரிக்கத்தக்கதாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் அலங்கரித்த நிலையில் கர்த்தர் கொண்டு வந்ததற்கு பின்பாக
ஒரு ரகசியம் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் அதை திசை திருப்பும்படிக்குத்தான் உலகம் போராடி கொண்டிருக்கும். ஏனென்றால் நம்முடைய சரீரங்களை கரைப்படுத்துவதற்கான தருணத்தை உலகம் மிக தீவிரமாய் தேடிக்கொண்டே இருக்கும். பாருங்கள், எப்படி ஆயினும் தேவ ஜனங்களாகிய நம்முடைய சரீரங்களை கரைப்படுத்தும்படிக்கு தக்க தருணத்தை தேடுவான். அதை நேரடியாய் செய்யாமல் நம்முடைய காரியங்களை திசை திருப்புவதற்கு போராடுவான். உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு மகிமையான திட்டம் இருக்கிறது. எப்படி உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு மேலான ஆச்சரியமான திட்டம் இருக்கிறதோ, அதே போல உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தருக்கு ஆச்சரியமான திட்டம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு ஒரு ஆச்சரியமான திட்டம் இருக்கிறது. உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து கர்த்தருக்கு ஒரு ஆச்சரியமான திட்டம் இருக்கிறது. உங்கள் கரங்களில் அவர்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்த மேலான திட்டம் கர்த்தருக்கு இருக்கிறது. பாருங்கள், உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரங்கள், உழைப்பு, வருமானம் ஒவ்வொன்றை குறித்தும் கர்த்தருக்கு ஆச்சரியமான திட்டம் இருக்கிறது. ஆனால் அதை எதற்கு பயன்படுத்த போகிறோம், அதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய காரியம். 2 அழைப்புகள் மிக ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய காரியங்களை செலவு செய்வதற்காக 2 வெவ்வேறு விதமான அழைப்புகள் ஓங்கி தொனித்து கொண்டிருக்கிறது. அதை முதலில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். முதலில் தொனித்து கொண்டிருக்கிற ஒரு சத்தம், உங்கள் மனைவிகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குமாரர்கள் குமாரத்திகளிடத்தில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு. அழைப்பது யார்? ஆரோன். யார் இவன்? ஆசாரியன். இன்னும் ஒரு அழைப்பின் சத்தம் இருக்கிறது, அதுவும் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படிக்கு அவர்களுக்கு சொல்லு. அழைப்பின் சத்தம் 2 வகையான அழைப்பின் சத்தம். உங்களுடையதை தன் பக்கமாய் இழுத்து கொள்வதற்காக ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிற 2 சத்தங்கள். ஒன்று, உங்கள் மனைவிகள், உங்கள் குமாரர்கள் குமாரத்திகளிடத்தில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு மனிதனின் சத்தம். இன்னொன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படிக்கு அவர்களிடத்தில் சொல்லு என்று சொல்லி கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. 2இல் எதையாவது ஒன்றைதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த முடியும். 2இல் ஏதாவது ஒன்றுக்குத்தான் நீங்கள் செவி கொடுக்க முடியும். 2ஐயும் ஒன்றரை இணைத்து செய்ய முடியாது. ஏதாவது ஒன்றை நோக்கித்தான் முன்னேறி போக முடியும். ஆனால் எதை நோக்கி நீங்கள் போகிறீர்களோ அதை பொறுத்துத்தான் முடிவும் இருக்கும். பாருங்கள், 2ம் எதிரும் புதிருமான காரியங்கள், ஒன்றோடு ஒன்று இணைந்து போகாத வெவ்வேறு துருவத்தை சேர்ந்தவைகள். இதை நோக்கி போகிறவன் ஆரோனின் சத்தத்தை கேட்டு போகிறவனால் இந்த தெய்வீக சத்தத்தை கேட்டு வர முடியாது. ஆனால் ஒவ்வொன்றிலும் ஏற்படும் விளைவுகள் மிக வித்தியாசமானது. பாருங்கள், இன்றைக்கு உங்களுடையதை தன் பக்கமாய் திசை திருப்ப, திருடிக்கொள்ள, தட்டி பறிக்க
கவர்ந்து கொள்ள உலகமானது போராடி கொண்டிருக்கும். ஏனென்றால் உலகத்திற்கு நன்றாய் தெரியும், உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களை தீட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலில் உங்களுடையதை தன் வசத்துக்கு நேராய் திருப்பும் என்று சொன்னால் உலகமானது ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் என்பது எதிரிக்கு மிக நன்றாய் தெரியும். பாருங்கள், ஏனென்றால் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவஜனமே, உங்களில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதற்காகத்தான் உலகம் போராடும். நேரடியாய் வந்து ஆலயத்தின் மீது அதனால் கை வைக்க முடியாது. ஆனால் முதலில் உங்களுடையதை தன் பக்கமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கவர்ந்திழுத்து, தந்திரமாய் கவர்ந்திழுத்து, வஞ்சித்து, அதன் பின்பாய் ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதுதான் உலகத்தின் நோக்கமாய் இருக்கிறது. பாருங்கள், எப்படிப்பட்ட அழைப்பை உலகம் தந்திரமாய் கொடுக்கிறது பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கேட்பது யார்? ஆரோன், அழைப்பை பெற்ற மனிதன். ஆனால் அவன் கேட்பதை பார்க்கும் பொழுது, உங்களுடையதை கேட்பதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமான ஒரு காரியத்தை உண்டு பண்ணுவது போல காணப்படும். உங்களுடையதை உலகமானது எப்படி தந்திரமாய் திருடுகிறது பாருங்கள், யாரை கொண்டு திருடுகிறது பாருங்கள். அதுதான் இந்த கடைசி நாட்களில் மிகவும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம். ஆரோனை கொண்டு இத்தனை நாட்கள் பாருங்கள், ஆண்டவர் தன் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், அங்கு விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவார்கள் என்கிற வெளிப்பாட்டை ஆபிரகாமுக்கு சொன்னதிலிருந்து தொடர்ந்து தலைமுறையாய் இந்த வெளிப்பாட்டை தன் ஜனங்களுக்கு தன் தாசர்கள் மூலமாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த பொன்னையும் பொருளையும் தன் பக்கம் திருப்பிக் கொள்வதற்காக ஆரோன் என்கிற மனிதனை கொண்டு உலகம் தந்திரமாய் செயல்படுகிறது பாருங்கள். ஆரோன் யாரை கொண்டு செயல்படுகிறது? தன் அழைப்பை உணராத மனிதன், தன் மீது கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்களை உணர்ந்து கொள்ளாத மனிதன், தன் மீது கர்த்தர் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார் என்ற காரியத்தை உணர்ந்து கொள்ளாத மனிதன், ஜனங்களுக்கு பயப்படுகிறவர்கள், ஜனங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், உலகத்தில் தங்கள் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் வழியாக உலகமானது இதை சாதிக்க தீவிரமாய் செயல்படுகிறது. கடைசி நாட்களில் கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்கள் மூலமாய் உங்களுடையதை தன் வசத்திற்கு நேராய் திருப்ப போராடும் உலகம். மீண்டும் வாசியுங்கள். 32வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி, அது எப்பொழுது அவர்கள் காதுகளை அலங்கரிக்க ஆரம்பித்தது? எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு வந்த பொழுது கர்த்தர் ஏற்கனவே முன்னுரைத்தபடி எகிப்தியரிடத்தில் பொன்னணிகளை கேட்டு வாங்கி உங்கள் குமாரர்களுக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து இவ்விதமாய் அவர்களை கொள்ளையிடுவீர்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்களாய் அந்த அடிமைத்தனத்தில் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்படாத காரியங்கள் இப்பொழுது கொள்ளையாய் கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் காரியத்தை மாற்றினார். அப்படியாய் அந்த உடைமைகளை குறித்து கர்த்தருக்கு ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது.
ஆனால் அதை திசை திருப்பும்படிக்கு தந்திரமாய் அழைப்பை புரிந்து கொள்ளாதவர்கள், தங்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை உணர்ந்து கொள்ளாதவர்கள், உலகத்திற்காக ஊழியத்தை செய்கிறவர்கள், ஜனங்களுக்கு பயப்படுகிறவர்கள், ஜனங்களை சுட்டிக்காட்டி பேசினால், கண்டித்து பேசினால் அவர்கள் விலகி போய்விடுவார்கள் என்பதற்காக கண்டும் காணாமல் அவர்கள் போக்கில் போகிற ஊழியர்களை வைத்து உலகமானது இந்த கடைசி நாட்களில் இதை சாதித்து கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் அப்படிதான் சாதிக்கிறான். அதில் ஏற்படுகிற அந்த படிப்படியான வளர்ச்சியை பாருங்கள். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 3வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். சிற்ப கருவியினால் கருபிடித்து. தேவஜனமே, உங்களுடையதை எதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடையது எதற்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறது? தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை உண்டு பண்ணுவதற்காக உங்களுடையதை திசை திருப்ப போராடும் உலகம். அதனால்தான் கர்த்தர் தன் வார்த்தையில் எப்படி உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அந்த வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நம்முடைய காரியங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். நீங்கள் உங்களை என்று சொல்லி தொடர்ச்சியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறதை கவனித்து பாருங்கள். உங்களுடைய காரியங்களை தட்டி பறிப்பதற்காக போராடி கொண்டிருப்பார்கள். இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவஜனமே, உங்களுடைய பொன்னும் பொருளும் உலகத்திற்கு முக்கியமல்ல, மாறாக உங்களை கரைப்படுத்துவதுதான் உலகத்துக்கு முக்கியம். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், அவன் நிதானமாய் தந்திரமாய் உங்களிடத்தில் அணுகுகிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடையதை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, மாறாக உங்களை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் தந்திரமாய் சத்ருவானவன் உலக காரியங்கள் மூலமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கொண்டு வாருங்கள் என்று சொன்னான், கொண்டு வந்தார்கள். அதை விக்கிரகமாய் வடிவமைத்தார்கள். உங்களுடைய காரியங்கள் விக்கிரகங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள் விக்கிரகங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? விக்கிரகங்கள் என்று சொன்னால் என்ன? கைகளின் கிரியைகள், மனிதனின் வடிவமைப்பு, அவைகள் தான் விக்கிரகங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுக்குரிய ஸ்தானத்தை திருடும் எந்த காரியமும் விக்கிரகம்தான். தேவனுக்குரிய காரியத்தை எது திருடினாலும் அது விக்கிரகம்தான். உங்களுடையதை அவன் திருட ஆரம்பிக்கிறான். அதில் அவன் ஜெயம் எடுக்க ஆரம்பித்தவுடன் அதில் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். தேவஜனமே, உங்களுடையதை உலகமானது தட்டி பறிக்கும் என்று சொன்னால், உங்கள் நேரத்தை தனக்கென்று உலகமானது திருடிக்கொள்ளும் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாய் அது உங்களை தன் கட்டுப்பாட்டுக்கு நேராய் நடத்த ஆரம்பிக்கும். உங்கள் நேரத்தை திருடுவது அவன் நோக்கம் அல்ல, மாறாக உங்களை திருடுவதுதான் அவனுடைய நோக்கம்.
உங்கள் செல்போனை கரைப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. அதை கொண்டு உங்களை கரைப்படுத்துவதுதான் அவனுடைய நோக்கம். ஒரு திரைப்படத்தை கொண்டு உங்களை கரைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் போராடுகிறான். உங்களுடையதை தன் பக்கமாய் திருப்பினால் உங்களை எளிதில் தன் பக்கம் திருப்ப முடியும் என்பது உலகத்திற்கு நன்றாய் தெரியும். பாருங்கள், அதில் எப்படி வளர்ச்சி ஏற்படுகிறது பாருங்கள். கொண்டு வந்து கரங்களில் தருகிறார்கள், உடனே அதை ஒரு கன்றுக்குட்டியாய் மாற்றுகிறான். அது மாத்திரமல்ல, 5வது வசனத்தையும் வாசியுங்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. தேவஜனமே, உங்களுடையது உலகத்தினால் திருடப்படும் பொழுது, கவர்ந்து இழுக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது, அதுவே உங்களுக்கு விக்கிரகமாய் மாறுவது மாத்திரமல்ல, அதன் முன்பாய் நீங்கள் மண்டியிடத்தக்கதாய், நீங்கள் அதற்கு உங்களை கையளிக்கத்தக்கதாய் உங்களை விட்டு கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆரோன் அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்படி என்றால் அதில் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் உலகத்தின் போக்கில் போய்கொண்டிருக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னால், உங்கள் நேரங்கள், உங்கள் உழைப்பு, உங்களுடைய வருமானம் உலக பாவங்களுக்கு நேராய் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாய் அது உங்களை ஆளுகை செய்கிறதாய் மாற ஆரம்பித்துவிடும். அதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அவன் கட்டி வைத்தான், விக்கிரகத்தை வார்ப்பித்தான், பலிபீடத்தை கட்டினான். அதை தொடர்ந்து எப்படிப்பட்ட காரியம் நடைபெற்றது? 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் அவர்கள் துவங்கினார்கள். குடிவெறி, களியாட்டுக்கள், கொடூரமான விபச்சாரம், வேசித்தனத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். தேவஜனமே, உங்களுடையதை திருடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகம் போராடவில்லை. மாறாக உங்கள் சரீரங்களை கரைப்படுத்துவதற்காகத்தான் உலகமானது போராடி கொண்டிருக்கிறது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் துவங்கினார்கள். சாதாரணமான ஒரு காரியங்கள் அல்ல. குடிவெறி, களியாட்டுக்கள், விபச்சாரம், வேசித்தனத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். யார் இவர்கள்? எகிப்து தேசத்தை விட்டு வந்த தேவ ஜனங்கள் தான். எகிப்து தேசத்தை விட்டு வந்தவர்கள், பஸ்காவை அனுசரித்தவர்கள். அது மாத்திரமல்ல, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், ஞான போஜனத்தை புசித்தவர்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் கேடான பாவங்களுக்கு நேராய் தங்கள் சரீரத்தை விற்று போட ஆரம்பித்தார்கள். அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர்கள் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். தேவஜனமே, கவனித்து பார்த்தீர்களா? நேரடியாய் வந்து உலகமானது தன் அருவருப்பை தேவ ஜனங்கள் மீது திணிப்பது இல்லை. நோக்கமெல்லாம் தேவ ஜனங்களின் சரீரத்தை கரைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆனால் அதை நேரடியாய் செய்யாமல் தந்திரமாய், மிக சாதுரியமாய், படிப்படியாய், மெல்ல 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 நகர்ந்து வந்து உங்களுடையதை தன் பக்கமாய் திருப்பிக் கொண்டு அதன் பின்பாய் உங்கள் மீது தன் முழு ஆளுகையை, முழு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து விடுகிறான். அவனுக்கு நன்றாய் தெரியும், தேவ ஜனங்களின் சரீரம் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களால் தனக்கு எந்தவித அச்சமும் இனி ஏற்படாது.
அவர்களால் தனக்கு இனி எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். உங்கள் சரீரம் தீட்டுப்படும் என்று சொன்னால் உங்களை கண்டு இத்தனை நாள் நடுங்கின சத்துருவானவன் உங்களை கண்டு அதோடு கூட அவன் நடுங்குவது இல்லை. அவனுக்கு தெரியும் சரீரம் தீட்டுப்பட்ட எந்த பாத்திரமும் தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்க முடியாது என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்தத்தான் போராடுவான். சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறோன்னே பாருங்க, இந்த கடைசி நாட்களில் பாருங்க, இன்றைக்கு பல வாலிப பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாடுறது போல் இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய, அது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க பாடல்களை பதிவிறக்கம் செய்கிறாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அவங்க போட்டிருக்கிற வேஷத்தை பாருங்கள், கொஞ்சம் எப்படி இருக்கு. நான் பார்த்த வரையிலும் 99% அதில் பாடல் பாடுகிற பிள்ளைகள் தங்களைத்தான் காட்ட விரும்புகிறார்களே தவிர கர்த்தரை காட்ட விரும்பவில்லை. உண்மைதானே? 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 விதவிதமான அலங்காரம், விதவிதமான உடைகள், தகுதியற்ற வஸ்திரங்கள், தகுதியற்ற வஸ்திரங்கள், தகுதியற்ற வஸ்திரங்கள். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற தகுதியான அலங்கரிப்பை நீங்கள் அலங்கரிக்காவிட்டால் சத்ருவுக்கு நன்றாய் தெரியும். உங்களை தீட்டுப்படுத்திவிட்டால் நீ பாட்டுனா பாடு, பிரசங்கனா பண்ணு, அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. யாருக்கு நல்லா தெரியும்? சத்ருக்கு நல்லா தெரியும். சத்ருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் பாத்திரம் பரிசுத்தமாக இல்லைன்னா அதனால் தனக்கு பாதிப்பு இல்லை என்பது சத்ருக்கு ரொம்ப நல்லா தெரியும். பரிசுத்தமான பாத்திரங்களை கண்டுதான் சத்ருவானவன் நடுங்கிக் கொண்டிருக்கிறான், நடுங்கிக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள்தான் இயேசுவின் நாமத்தினால் உலகத்தை அசைக்கிறவர்கள். பாருங்கள், மற்றவங்களெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் பல பேர் எழுந்து ஊழியம் செய்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் வாலிப பிள்ளைங்க நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் எத்தனை பாட்டு பாடினீங்க, எத்தனை கேசட் கட் பண்ணீங்க, இதெல்லாம் கர்த்தர் கேட்க போகிறதில்ல. எத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ணேன், எத்தனை பேர் எனக்காக ஆதாயம் பண்ணேன், எத்தனை இடத்துல சாட்சியாக நின்ன, அதை தான் கேட்க போகிறார் கர்த்தர். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஊழியனா என்னன்னு தெரியல, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியங்களை குறித்து பிள்ளைகளுக்கு தெரியல. ஏன்னா உலகமானது ஒரு குருட்டாட்டத்துக்கு நேராய் பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் உடை அலங்கரிப்பு சற்று கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். இது கடைசி நாட்கள், இது கடைசி நாட்கள். சபையில் பல காரியங்களை நான் வெளியரங்கமாய் தான் பேச போகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. நோக்கெல்லாம் ஒரே ஒரு நோக்கம்தான், பாட்டு பாடினது, பிரசங்கம் பண்ணது, ஊழியத்துக்கு போனது, இதெல்லாம் நல்லது. ஆனால் எல்லாவற்றை விட கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் பிரதான நோக்கம், பிரதான நோக்கம். அதை நோக்கியே ஜனங்களை உந்தி தள்ள வேண்டும், உந்தி தள்ள வேண்டும். அதை நோக்கியே தேவ ஜனங்களை செயல்படுத்தத்தக்கதாய் தீவிரம் காட்ட வேண்டும். அதற்காக கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து பேசும் பொழுது உள்ளத்தை ஊடுருவ பாய்ந்து போகிற வார்த்தைகளாய் தான் அது இருக்கும். என் வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இருக்கிறது. பரிசுத்தத்தை குறித்து பேசும் பொழுது பல பேரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் பேசித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு உங்கள் உடை அலங்கரிப்பை கவனித்து பாருங்கள். உங்களுடையதை முதலில் திசை திருப்பி அதன் பின்பாய் உங்களை கரைப்படுத்துவதற்காக உலகமானது போராடி கொண்டிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களின் பொன்னையும் பொருளையும் தன் பக்கமாய் ஆரோன் மூலமாய் கவர்ந்து கொண்ட உலகம். ஆரோன் அழைப்பை பெற்றவன் தான், ஆனால் தன் அழைப்பின் ஆழத்தை உணராத மனிதன், தன்னை குறித்த தேவனுடைய நோக்கத்தை அறியாத மனிதன், தன்னை எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை உணராத மனிதன், அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் தேவ ஜனங்களை திசை திருப்புவதற்காக இந்த கடைசி நாட்களில் சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான். வேதத்தை கையில் வச்சு தான் இருப்பாங்க, ஆனால் வேற பக்கமாக அப்படியே டைவர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் போடுறதுல தப்பு இல்லைம்மா, இப்படி உடுத்துறதுலாம் தப்பு இல்லை. கர்த்தர் ஒன்றும் வெளிப்புறத்தை பார்க்கல, உள்ளத்தை தான் பார்க்குறாரு.
உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர் தான் ஆசாரியனுக்கு வஸ்திரத்தையும் வடிவமைத்து வைத்திருக்கிறார். இதை தான் ஆசாரியன் உடுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை விதித்து வைத்திருக்கிறார். ஏன்? கர்த்தருக்கு தெரியும். உங்களுடையதை முதலில் தன் பக்கம் திருப்பி உங்களை தன்னுடைய ஆளுகைக்கு கட்டுப்பாட்டுக்குள் உலகமானது கொண்டு வருவதற்காக நயவஞ்சகமாய் செயல்படும் என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் காரியங்கள் எதை நோக்கி திருப்பப்படுகிறது? எதை நோக்கி நீங்கள் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய நகர்வு ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறதா? கவனித்து பாருங்கள், கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஏனென்றால் இது கடைசி நாட்களாக இருக்கிறது. வசனத்தில் கர்த்தர் மீண்டும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். மீண்டும் வாசியுங்கள். கொலோசியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்கள் காரியங்களை தட்டி பறிப்பதற்காக உலகம் போராடும். உங்கள் பொன்னும் பொருளும் அதற்கு முக்கியம் அல்ல. உங்கள் சரீரங்களை தீட்டுப்படுத்துவதற்காகத்தான் அதன் முயற்சிகள். உங்கள் அலங்கரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவிக்குரிய மனிதனே, ஆவிக்குரிய மனுஷியே, நல் மாதிரியாய் நீ செயல்படுகிறாயா? உன் அலங்கரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் புறம்பான அலங்கரிப்பை சற்று சீர்தூக்கிப்பார். தேவ ஜனங்களுக்கு இடரல் உண்டாக்கத்தக்கதான காரியத்தை நீ உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாயா? நீ சொல்லலாம், எனக்கு பிடித்தது, நான் அதை செய்வேன் என்று சொல்லலாம். கர்த்தர் உனக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் உன் சுயாதீனம் பலகீனமான பல பேர் இடறி விழுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. உங்கள் அலங்கரிப்பை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நல் மாதிரியாய் மேன்மையான ஒரு உதாரணத்தை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆரம்பிங்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சாயல். ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். புற அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் தருகிற எந்த மனிதனானாலும் எந்த மனுஷியானாலும் தேவனோடு கூட நெருங்கி அவர்கள் ஜீவிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். புற அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் தருகிறவர்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க மாட்டார்கள். பைபிள் எல்லாருக்கும் பொதுதான். அவங்க ஃபாரினர்ஸ், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஃபாரினருக்கு ஒரு பைபிளு, இந்தியனுக்கு ஒரு பைபிளு, அப்புறம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவனுக்கு ஒரு பைபிள்னு கர்த்தர் எழுதி தரல. எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான். இங்கே முக்காடு போடுனா எல்லாரும் முக்காடு போட்டு தான் ஆகும். அப்படி தானே? அப்போ அந்தம்மா கிராப் வெட்டி விட்டுட்டாங்க, அந்தம்மா டைட் ஃபிட்டிங் போட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க. அதுக்கான கணக்கு அவங்க தரப்போகிறாங்க. ஆனால் வசனம் அதுக்கு ஒத்து போல இல்லை. அப்போ ஏன் அதை ஃபாலோ பண்ணுறீங்க? அதை ஏன் பின்பற்றி போகிறீங்க? ஐயோ, அவங்க எத்தனை சேனலில் பேசட்டும், அவங்க எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணட்டும். ஆனால் வசனத்தோடு ஒத்து போதா? கடைசி நாட்கள் வசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆரோனை கொண்டுதான் தேவ ஜனங்களுடைய அலங்கரிப்பை தன் பக்கமாய் திருப்பினான். ஏதோ ஒரு எதிரியை கொண்டு தேவ ஜனங்களின் காரியத்தை தன் பக்கம் அவன் இழுத்து கொள்ளவில்லை. தேவ ஜனமே, கடைசி நாட்கள் வசனம் போலவே காணப்படும், சத்தியம் போலவே காணப்படும். ஆனால் சத்தியத்தோடு கூட அது ஒத்து போகாது. தந்திரமாய் உங்கள் பந்தய பொருளை கொள்ளையடித்து கொண்டு போவதற்காக, உங்களை கரைப்படுத்துவதற்காக உலகம் போராடி கொண்டிருக்கும். பாருங்கள், போராடும். விளைவு என்ன? பகைவர்களுக்குள் தேவ ஜனங்கள் அவமானப்படத்தக்கதாய் நிர்வாண நிலையில் காணப்பட்டார்கள். இது எதை காட்டுகிறது? சரீரம் தீட்டுப்பட்டு விட்டதை காட்டுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் பாருங்கள், ஒரு விக்கிரகத்தில் துவங்கினது, ஆனால் முடிவு விபச்சாரத்தில் முடிந்தது. பொன்னையும் பொருளையும் எடுத்து கொடுப்பதில் என்னையா இருக்கிறது?
இந்த நேரத்தை இதுக்கு கொடுக்கறதுனால என்னையா இருக்கிறது, இதை கொஞ்சம் பார்க்கறதுனால என்னையா இருக்கிறது, இப்படி உடுத்துறதுனால என்னையா இருக்கிறது. எதுவும் ஆரம்பத்தில் பெரிய பாதிப்பை கொண்டு வராது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது தீவிரமாய் செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டம் வரும் பொழுது நீங்கள் அதன் கட்டுப்பாட்டுக்கு நேராய் நடத்தப்பட்டு விடுவீர்கள். துவக்கத்தில் பாருங்க, 32வது அதிகாரத்தில் வாசித்தோம், முதல் 3 வசனங்கள் வாசித்தோம். அங்க பெரிய பாதிப்பு வராதது போல தான் இருந்தது. ஆனால் முடிவு எப்படி காணப்பட்டது? மீண்டும் வாசியுங்கள். 32வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு தேவஜனமே, கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் ஜனங்களை பார்க்கும் பொழுது அதோடைய மனதை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? உங்களுடையதை நீங்கள் உலகத்திற்கு எடுத்து நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் நேரத்தை, உங்கள் உழைப்பை, உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்த காரியங்களை உலகத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாகிய எங்கள் மனதை வெகுவாய் பாதிக்கும். பாருங்கள், மோசே இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி தாங்கிக் கொண்டார்னு எனக்கு தெரியல. ஒரு வித்தியாசமான மகிமையான ஒரு பாத்திரம், ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆனால் அந்த இடத்துல அந்த மனுஷன் மலை மேலே ஏறி போனார்னா சாதாரண ஒரு பாத்திரம் அல்ல, ஆச்சரியமான ஒரு பாத்திரம். ஏன் இவ்வளோ தூரம் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தேன், இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சி, அது அந்த மனிதனுக்குள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். தேவஜனமே, உங்களுடையதை யாருக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் உடைமைகளை குறித்து கர்த்தர் பேசவில்லை. எழுத்து ரீதியாய் உங்கள் கரங்களில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என்று கர்த்தர் பேசவில்லை. மாறாக கர்த்தர் எதை குறித்து பேசுகிறார்? 1 பேதுருவின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். பொன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினியினாலே அது சோதிக்கப்படும். இன்றைக்கு பொன்னின் மதிப்பு எவ்வளவு உயர்ந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பொன்னின் மதிப்பை வைத்துத்தான் உலகத்தில் ஒரு மனிதனுடைய தரத்தையும் அவனுடைய ஸ்தானத்தையும் நிர்ணயிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, உங்கள் விசுவாசம் தேவஜனமே, உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொன்னையும் பொருளையும் விட உங்களுக்குள் இருக்கிற நற்பொருளாகிய விசுவாசத்தை பத்திரப்படுத்துங்கள். கரைப்படுத்தும்படிக்கு உலகமானது போராடும், உங்கள் சரீரங்களை தீட்டுப்படுத்த போராடும். பாருங்கள், அன்றைக்கு தேவ ஜனங்கள் எடுத்து கொடுத்தார்கள், முடிவில் எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருக்கென்று உங்கள் காரியங்கள் செலவு பண்ணப்படாமல் போகும் என்று சொன்னால், உங்கள் நேரங்கள் உலகத்தினால் திருடப்படும் என்று சொன்னால், உங்கள் நேரத்தை செல்போன் திருடிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், உங்கள் நேரத்தை திரைப்படங்கள் திருடிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், முடிவு என்னமாயிருக்கும் பாருங்கள். உபாகமத்தின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் பாவ கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து, என்னவாய் மாறுகிறது? பொன்னும் பொருளும் என்னவாய் மாறினது? பாவக்கிரியையாய் மாறினது. தேவஜனமே, உங்களுடையது உலகத்தினால் திருடப்படும் என்று சொன்னால் அது என்னவாய் மாறுகிறது? பாவக்கிரியையாய் மாறுகிறது. உங்களே நீங்கள் நிதானித்து பாருங்கள். இந்த காலகட்டங்களில் எத்தனை பேர் செல்போனுக்கு நேரத்தை அதிகமாக செலவு பண்ணீங்க? எத்தனை பேர் பரிசுத்த வேதாகமத்துக்கு நேரத்தை செலவு பண்ணீங்க? எத்தனை பேர்? இன்றைக்கு பல பேர்
பல மணி நேரங்கள் செல்போனுக்கு நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், முடிவு என்னவா இருக்கும்? உங்கள் பாவக்கிரியையாகிய கன்றுக்குட்டி அது பாவக்கிரியையாய் மாறிவிடும். உங்களுடையதை முதலில் திருடி உங்கள் சரீரத்தை அவன் கரைப்படுத்துகிறான். அப்படிதான் செய்தான். எதிரிகளுக்குள் அவமானப்படத்தக்கதாக, அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். எதிரிகளுக்குள் தேவ ஜனங்கள் அவமானப்படுகிறார்கள். நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் எதிரி சொல்லுவான், டேய் உன் பாத்திரம் அசுத்தமாக இருக்குடா, நீ அசுத்தமாக இருக்கிறடா, உலகம் மாற்றட்டும். உலகம் அதை கண்டு என்ன பண்ணாது? பயப்படாது. அது பயப்படாது. ஏன்? நீ என்ன வேணால் பாட்டு பாடு, என்ன வேணால் ஆடு, பெரிய பெரிய மேடையை கட்டி ஆடு, ஆனால் நீ என்னுடையவன், ஏன்னா உன் வேஷம் எல்லாம் என்னுடைய வேஷம் அப்படின்வான் உலகம். சாத்தான் மார்த்தட்டுறான் பல பேரை பார்த்து இந்த கடைசி நாட்களில். இன்றைக்கு உங்களை கண்டு உலகமானது மார்த்தட்டி கொண்டிருக்கிறதா? பகைவர்களுக்குள் அவமானப்படத்தக்கதான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் உங்களுடையதை உலகமானது தன்வசப்படுத்தி கொண்டது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது எப்படிப்பட்டது? தேவஜனமே, உங்களை குறித்து மாத்திரமல்ல, உங்களுடையதை கொண்டும் கர்த்தருக்கு மகிமையை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உலகத்தின் நோக்கம் உங்களை கடைசியில் கரைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் போராடும். பாருங்கள், வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. எதற்காக காணிக்கையை வாங்க சொன்னார்? எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி சொல்லு. எதற்காக கர்த்தர் தன் ஜனங்களிடத்தில் காணிக்கை வாங்க சொன்னார்? 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எதற்காக கர்த்தர் காணிக்கை வாங்க சொன்னார்? நான் என் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன், என் ஜனங்கள் மத்தியில் நான் தங்கி இருக்க விரும்புகிறேன், எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை அவர்கள் உண்டு பண்ண வேண்டும், என் ஜனங்கள் நடுவில் என் பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என் ஜனங்களிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்க சொல்லு. தேவஜனமே, காணிக்கை என்று கர்த்தர் உங்கள் கரங்களில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் குறித்து கர்த்தர் பேசவில்லை. அதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் ஊழியம் என்று சொன்னாலே பெரும்பான்மையான ஊழியங்கள் பொருளை மையமாய் வைத்துத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகள் ஊழியம் அல்ல. பணத்தை மையமாய் வைத்து செய்யப்படுகிற ஊழியங்கள் கர்த்தருடைய ஊழியங்கள் அல்ல. எனக்கு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும்படிக்கு அவரிடத்தில் காணிக்கையை வாங்கு. அதை வாங்குவதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை மோசேக்கு உணர்த்தி காட்டுகிறார். மீண்டும் வாசியுங்கள் 2வது வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. கர்த்தர் சொன்ன அந்த கட்டளையை பாருங்கள். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் எனக்கு கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்களிடத்திலிருந்து மாத்திரம் வாங்கு. அப்படி என்றால் யார் மனப்பூர்வமாய் கொடுப்பார்கள், யார் உற்சாகமாய் கொடுப்பார்கள்? முதலில் தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்கள் தான் தங்களுடைய காரியங்களை மனப்பூர்வமாய் கொடுப்பார்கள். தங்களை கொடுக்காதவர்கள் மனப்பூர்வமாய் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கொடுக்கிற காரியங்களில் தீட்டு நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கும். தங்களை அர்ப்பணித்தவர்கள். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவஜனமே, உங்களுடைய காரியங்களை கர்த்தர் தேடவில்லை, உங்களை கர்த்தர் தேடுகிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் வாசஸ்தலத்தை கட்டுவதற்காக பொன்னையும் பொருளையும் கர்த்தர் வாங்க சொன்னார்.
ஆனால் இன்றைக்கு நீங்களே அந்த ஆலயம் இந்த ஆலயம் எப்படி கட்டி எழுப்பப்படும்? உங்கள் கரங்களில் இருக்கிற பொன்னினாலும் பொருளினாலும் அல்ல, நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிற காணிக்கைகளினால் அல்ல, மாறாக எப்படி இந்த வாசஸ்தலம் கட்டி எழுப்பப்படுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவஜனமே, உங்க பொன்னையும் பொருளையும் கர்த்தர் எதிர்பார்க்கல, உங்க காணிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கல. முதலில் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். ஜீவ பலியாய் அர்ப்பணியுங்கள். உங்களை அர்ப்பணிக்காவிட்டால் தயவு செய்து காணிக்க போடாதீங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணிக்காவிட்டால் தயவு செய்து நீங்க கர்த்தருக்கு எந்த விதத்திலும் காணிக்க தராதீங்க. உங்கள்கிட்ட நான் பெரிய ஒரு வேண்டுதலாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேணாம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் தன் காரியத்தை எப்படியும் சந்திப்பார், எப்படியும் நடத்துவார். தயவு செய்து உங்க சரீரங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்காவிட்டால், அதை செய்யாமல் சரீரத்தை பாவ காரியங்களுக்கு விற்று போட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டு தயவு செய்து காணிக்க வேணாம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்னார், காணிக்கை வாங்க என் ஜனங்கள்கிட்ட. ஆனால் இன்னைக்கு எதுதான் வாங்க சொல்றாரு? ஜீவ பலியாய் என் ஜனங்கள் தங்களை அர்ப்பணிக்கட்டும். ஆனால் இந்த கடைசி நாட்களில் சத்ருவானவன் மிக தந்திரமாய் செய்கிறான். பொருளை மாத்திரம் ஜனங்களிடத்திலிருந்து கர்த்தருக்கு நேராய் திருப்பிவிட்டு அவர்கள் சரீரங்களை தனக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுகிறான். நயவஞ்சகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கடைசி நாட்கள் அப்படித்தானே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல ஊழியங்கள் அப்படித்தானே எழுப்பிக் கொண்டிருக்கு. ஒரு பில்லர் போட 1 லட்சம் வேணும், கொடுங்க. உங்க பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கும். என்ன பிரயோஜனம்? சரீரத்தை அர்ப்பணித்தீர்களா? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க சொல்லுகிற ஊழியங்கள் நிச்சயமாய் பொன்னையும் பொருளையும் உங்களிடத்தில் கேட்பது இல்லை, கேட்க மாட்டார். உங்களுடையதை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி உந்தி தள்ளுகிற கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாய் வைத்து செய்கிற எந்த ஊழியத்திலும் பொன்னும் பொருளும் நிராகரிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், அவைகளை பற்றிய பிரசங்கங்கள் எழும்பி வராது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களிடத்தில் நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். உங்கள் பொன்னையும் பொருளையும் நீங்கள் காணிக்கையாய் கொண்டு வருவதை நிறுத்திவிட்டு உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணியுங்கள். உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் அது தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம், பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாயிருக்கிறது. தேவஜனமே, இன்றைக்கு நம் சரீரத்தை தீட்டுப்படுத்துவதற்காகத்தான் உலகம் போராடுகிறது. ஆனால் கர்த்தரோ ஜீவ பலியாய் அர்ப்பணி என்று சொல்லுகிறார். மிக அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. பாடலாய் அல்ல, உள்ளத்தில் ஏற்படுகிற ஆழமான அர்ப்பணிப்பாய் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அது புறப்பட்டு வரட்டும். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே.
தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா கரங்களை உயர்த்தி உடலை படைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக புதிதாக வேண்டும், திருசித்தம் வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். அர்ப்பணிப்போடு கூட தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பொன்னையும் பொருளையும் அல்ல. உங்கள் பொன்னையும் பொருளையும் கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை, உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் சரீரங்கள் பரிசுத்த பாண்டங்களாய் ஜீவ பலியாய் நிறுத்தப்படும் என்று சொன்னால் உங்களை கண்டு எதிரியானவன் நடுநடுங்குகிறான் பாருங்கள். ஏனென்றால் அவனுக்கு நன்றாய் தெரியும் நீங்கள் தான் அவனின் அஸ்திபாரங்களை அசைக்கிறவர்கள் என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். பரிசுத்த பாத்திரங்களை கொண்டுதான் கர்த்தர் தன் மகிமையை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அதனால்தான் சத்ருவான் விதவிதமாக காரியங்களை கொண்டு வரான். நோக்கம் எல்லாம் அவனுக்கு ஒன்று தான். உலக ஜனங்கள் அவனுடைய நோக்கம் இல்லை. ஏற்கனவே அவங்களாம் அவனுடைய அடியாட்கள். உங்களை கண்டும் என்னை கண்டும் தான் அவன் நடுங்குகிறான். அதனால்தான் எப்படியாயினும் அவர்களை மதிமயக்கி தன்னுடைய வலையில் விளை வைக்க வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருப்பான். எந்த வகையில் வேணாலும் பாருங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆரோன் இப்படி நடத்துவானா என்று சொல்லி யோசித்து பார்க்க முடியுமா? அப்படிதான் உங்கள் உற்ற நண்பர்களாயிருப்பார்கள், நெருங்கின சிநேகிதர்களாயிருப்பார்கள், நெருங்கின உறவினர்களாயிருப்பார்கள், உங்கள் பிராணனை போல நீங்கள் நேசிக்கிறவர்களாயிருப்பார்கள். வழி விலகி செய்யத்தக்கதாய் தந்திரமான காரியங்களை விதைப்பார்கள் என்று சொன்னால் விலகி வாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எப்படிப்பட்ட காரியம்? மீண்டும் வாசியுங்கள். ரோமர் எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் ஊழியக்காரனுடைய ஜெபம். கர்த்தருக்கு ஊழியம் செய்களுடைய ஜெபம் இதுதான். என் ஜனங்க பெரிய ஒரு BMW கார் வாங்கணும், பெரிய பங்களா கட்டணும், ஒரு வீட்டுக்கு 4 வீடை வாங்கணும், ஆஸ்தி அந்தஸ்தை குவிக்கணும். இதுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரன் இல்லை. அவன் பிசினஸ் மேன் ஆகலாம். ஏற்ற பாத்திரங்களாய், தகுதியுள்ள பாத்திரங்களாய், உகந்த பாத்திரங்களாய் உமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறவன் தான் கர்த்தரின் ஊழியக்காரன். வேண்டிக் கொள்ளுகிறேன். எதற்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்? உங்கள் சரீரங்கள் ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கப்பட வேண்டும்.
அப்படி அர்ப்பணிக்கப்படும் பொழுது அதில் மகிமை எப்படிப்பட்டதாய் காணப்படும் தெரியுமா? எனக்கு வாசஸ்தலத்தை கட்டும்படிக்கு என் ஜனங்களிடத்தில் காணிக்கையை வாங்கு என்று சொல்லி கர்த்தர் சொன்னவுடன் அங்கு ஒரு கூட்டம் கர்த்தரின் வாசஸ்தலத்திற்காக, அப்படி என்றால் கர்த்தரின் பிரசனத்திற்காக தங்களுடையதையும் தங்கள் காரியங்களையும் அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், உங்கள் பொன்னாயிருக்கட்டும், பொருளாயிருக்கட்டும், உங்கள் நேரமாயிருக்கட்டும், அது தேவ பிரசனத்தை கொண்டு வருகிறதா? தேவ பிரசனத்தை நிலைத்து நிற்க செய்கிற கிரியைகளாய் அது இருக்கிறதா? அதை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியமும் அப்படியே பிரசனம் தங்கியிருக்கத்தக்கதான காரியமாய் இருக்கிறதா? கவனித்து பாருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டம் மகிமையான காரியத்தை செய்தது. வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும், ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று, தங்கள் கைகளினால் நூற்று, தாங்கள் நூற்ற இளநீல நூலையும், இளநீல நூலையும், இரத்தாம்பர நூலையும், தாம்பர நூலையும், சிவப்பு நூலையும், சிவப்பு நூலையும், மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். நூற்று கொண்டு வந்தார்கள். தங்கள் நேரத்தை செலவழிக்கிறார்கள். இந்த நூல்கள் எல்லாம் என்னவாய் மாற்றப்பட்டது? தேவனின் வாசஸ்தலத்திற்கு கூடாரமாய் மாறினது. அந்த கூடாரத்தின் உள் என்ன நடக்கிறது? தேவனின் மகிமையான காரியங்கள், தேவனின் இரகசிய திட்டங்கள் நடைபெறுகிறது. இன்றைக்கு உங்கள் நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் தான் தேவனுடைய இரகசியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். உங்கள் மூலமாய்தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், தங்கள் நேரத்தை செலவழித்தார்கள், புறப்பட்டு வருகிறார்கள். கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, பொன்னையும் பொருளையும் என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் ஒன்று செய்கிறேன், என் நேரத்தை செலவழிக்கிறேன், நேரத்தை செலவழிக்கிறேன். நூலை நூற்க ஆரம்பிக்கிறார்கள். எதற்கு? திரைச்சீலையை உண்டு பண்ண வேண்டும், திரைச்சீலையை உண்டு பண்ண வேண்டும். தேவனின் வாசஸ்தலம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். நேரத்தை செலவழித்தார்கள். சற்று யோசித்து பாருங்கள். அந்த திரைச்சீலை தான், முற்றிலும் மறைவு கட்டப்பட்ட அந்த திரைச்சீலைக்குள்ளாகத்தான் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் காணப்பட்டது. அவை அத்தனையும் தேவனுடைய மகிமையின் காரியங்களை நிழலாட்டமாய் பிரதிபலித்துக் கொண்டிருந்த காரியங்கள். எத்தனை தலைமுறையாய் தேவ ஜனங்கள் அந்த இடத்தில் கூடி வந்து தேவனை ஆராதித்திருப்பார்கள், பலியிட்டிருப்பார்கள். யோசித்து பாருங்கள். தேவ ஜனமே, உங்கள் நேரத்தை நீங்கள் தேவனுக்கென்று செலவழிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் நேரங்கள் கர்த்தருடைய பாதத்தில் செலவு செய்யப்பட ஆரம்பிக்கும் என்றால், உங்கள் நேரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செலவு செய்ய ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகள், உங்கள் சந்ததிகள் மகிமையை கண்டு உணரத்தக்கதான ஆச்சரியமான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். அன்றைக்கு அந்த ஸ்திரீகள் கூடி வந்து கர்த்தரின் காரியத்தை செய்தார்கள். எத்தனை தலைமுறைகள் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அருமையான பெற்றோர்களே, உங்கள் நேரங்களை தேவனுடைய பாதத்தில் செலவு செய்ய ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளும் தேவனை சேவிக்கத்தக்கதான மகிமையான காரியத்தை உங்கள் குடும்பங்களில் விதைக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இது மாத்திரமல்ல, ஆரோன் சொன்னதை கேட்டு தந்தவர்களின் காரியங்கள் ஒன்றுமில்லாத பாவக்கிரியைகளாய் மாறினது. ஆனால் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்தவர்கள், தங்கள் காரியங்களை அர்ப்பணித்தவர்களின் காரியங்கள் எப்படிப்பட்ட மகிமையாய் முடிகிறது பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு, மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. அந்த வஸ்திரங்கள் எப்படி உண்டு பண்ணப்பட்டது? தேவ ஜனங்கள் கர்த்தருக்கென்று வந்து கொடுத்தவைகளினால் உண்டு பண்ணப்பட்டவைகள். தேவ ஜனமே, உங்கள் நேரத்தை, உங்கள் உழைப்பை கர்த்தருக்கென்று நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால், ஆசாரியர்கள் மகிமையினால் மூடப்படத்தக்கதான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறீர்கள். உங்களுடையது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பப்படட்டும். உங்கள் நேரங்கள், உங்கள் உழைப்பு, அவை அத்தனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு நேராய் திருப்பப்படட்டும். உங்களுடையதை அல்ல, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணியுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இது கடைசி நாட்கள். உங்கள் சரீரங்களை தீட்டுப்படுத்துவதற்காகத்தான் சத்ருவானவன் தந்திரமாய் செயல்படுவான். உங்கள் பந்தய பொருளை பத்திரப்படுத்துங்க. எஜமான் வெகு சீக்கிரத்தில் வர இருக்கிறார். பாதுகாக்க வேண்டும், பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். வஸ்திரங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்க வேண்டிய கடைசி நாட்கள் இது. பாருங்கள், உங்களுடையதை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள். அதற்கு முன்பாக உங்களை ஜீவ பலியாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள். உங்களில் தன் மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.